குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி குருவியோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு குட்டி குருவி ஒண்ணு இருந்துச்சு. அது ரொம்பவே சைஸ்ல குட்டியா இருந்துச்சு. அந்த குட்டி குருவிக்கு ஒரு கிளியும் வாத்தும் நண்பர்களா இருந்தாங்க. எப்போதுமே உணவு தேட 3 பேரும் ஒன்னாதான் போவாங்க. கிளியும் வாத்தும் எப்போதும் அந்த குட்டி குருவியோட சைஸ பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த குட்டி குருவிக்கு அது கஷ்டமா இருந்தாலும் அது நம்ம நண்பர்கள் தானே, நம்மள தானே சொல்றாங்க அப்படின்னு கஷ்டத்தை வெளியே காட்டிக்கவே காட்டிக்காது. ஒரு நாள் காட்டுல 3 பேரும் உணவு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு மேகம் எல்லாம் கருத்து மழையோட சேர்த்து ஒரு பெரிய புயல் ஒண்ணு அடிச்சுது. இந்த புயல்ல அடிச்ச காத்துல நிறைய மரங்கள் சாஞ்சு கீழே விழுந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியும் புயல் நிக்கவே இல்ல. அப்போ அந்த கிளி, நண்பர்களே, மழை நிக்கிற மாதிரியே தெரியல. இந்த புயல்ல நம்மளால பறக்கவும் முடியாது. இப்போ நாம என்ன பண்ணலாம்? வாங்க, நம்ம இந்த சாஞ்சு கிடக்குற மரத்தோட பொந்துல போய் நனையாம இருப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. அது 3 பேருக்கும் சரின்னு பட்டுச்சு. நனையாம இருக்க 3 பேரும் பக்கத்துல சாஞ்சு கிடந்த ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள போய் இருந்தாங்க. அப்போ காத்துல பறந்து வந்த ஒரு முள் கிளை அந்த 3 பேர் இருந்த மரப்பொந்து மேல விழுந்ததால 3 பேராலையும் வெளியே வரவே முடியாம ஆகிடுச்சு. உடனே பார்த்து, ஐயோ, இந்த கிளை என்ன இப்படி வழிய அடைச்சிட்டு இருக்கு, நம்ம எப்படி வெளியே போக? அத பத்தி புயல் நின்னு அப்புறமா யோசிப்போம். இது ரொம்ப பெரிய கிளையால இருக்கு, இது நம்ம 3 பேரால மட்டும் அசைக்க முடியும்னு எனக்கு தோணல அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு கிளி சொல்லிச்சு. ஒரு நாள் கழிச்சு புயல் ஒரு வழியா நின்னுச்சு. ஆனா இவங்களால வெளிய போகவே முடியல. 3 பேரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. ஆனா யாருக்குமே அவங்க சத்தம் கேட்கவே இல்ல. வாத்து பயந்து போய், ஐயோ, இப்போ நம்ம என்ன பண்ண? நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே, எனக்கு பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு என்னால முடியவே முடியல அப்படின்னு அழுதுட்டே இருந்துச்சு. குட்டி குருவி, நண்பா, அல்லாத, நம்ம இப்படியும் வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுது. அப்போ ஒரு ஓரமா ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறத அந்த குட்டி குருவி பார்த்துச்சு. நண்பர்களே, இதுல இருக்கிற இந்த சின்ன குச்சிய உள் பக்கமா இழுத்தோம்னா அந்த இடைவெளி வழியா கண்டிப்பா நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே வாத்து அந்த குச்சியை பிடிச்சு இழுத்தது. அந்த இடைவெளி கொஞ்சம் பெருசா ஆச்சுது. கிளி அது வழியா போக பார்த்துச்சு. ஆனா கிளி சைஸை விட அந்த இடைவெளி சிறுசா இருந்ததால கிளியால வெளியே போகவே முடியல. உடனே வாத்து, ஐயோ, இருந்த ஒரு வழியும் இப்ப போயிட்டே, கிளியாலேயே வெளியே போக முடியல அப்படின்னா கிளியை விட குண்டா இருக்கிறனா எப்படி வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுதுச்சு. நண்பர்களே, நான் குட்டியா இருக்கிறதால என்னால அது வழியா வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. குருவி வெளிய பறந்து போய் உதவிக்கு மத்த பறவைங்களையும் கூட்டிட்டு வந்து அந்த முள்கிளைய எடுத்து வாத்தையும் கிளியையும் விடுவிச்சுது. அப்போ வாத்து, நண்பா, இவ்வளோ நாள் நீ குட்டியா இருக்குன்னு கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா இப்போ உன்னாலதான் நாங்க உயிர் பிழைச்சிருக்கோம், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வாத்து சொல்லுச்சு. என்ன மன்னிச்சிரு நண்பா. இனி நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இனி நீ குட்டியா இருக்குன்னு சொல்லி உன் மனசுல கஷ்டப்படுத்த மாட்டோம். பாத்தீங்களா குட்டி சுட்டி, அந்த கிளியும் வாத்தும் அந்த குட்டி குருவியோட சைஸ வச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா லாஸ்ட்ல அந்த குட்டி குருவி குட்டியா இருந்ததாலதான் அவங்களால அந்த பிரச்சனையில இருந்தே வெளியே வர முடிஞ்சுது. அதே மாதிரிதான் நம்மளும் ஒவ்வொருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு நம்ம எடை போட்டு பேசிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்குள்ளயும் நிறைய டேலண்ட் இருக்கும். அவங்களோட குறைகளே அவங்கள நிறைகளா மாச்சிரும். ஓகேவா? இனி நம்மளும் மத்தவங்களோட குறைகளை பார்க்காம அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க கத்துப்போம். ஓகேவா குட்டிச்சுட்டி? இதே போல இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டிச்சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.